கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கன்னி ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு, அவங்களுக்கு உண்டான பிரத்யேகமான ஏஞ்சல் நம்பர்களையும் பார்க்க போறோம். இப்போ கன்னி ராசி அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு 6வது ராசியா வருது. இந்த ராசியில வந்து ஹஸ்தம், உத்திரம், சித்திரை இந்த நட்சத்திர பாதங்கள் வந்து இந்த ராசியில இன்க்ளூட் ஆகுது. ஸ்பெஷலா இந்த கன்னி ராசியில வந்து புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறுகின்ற இடம். இந்த அளவுக்கு புதன் ஆட்சி உச்சம் பெற்றதுனால இந்த ராசியினர் பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டான நாலேஜபிள் பீப்புளா இருப்பாங்க. இவங்களுக்கு நிர்வாக திறன் அப்படிங்கிறது வந்து மத்தவங்கள காட்டிலும் 100% ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இந்த பீப்பிள்க்கு. புதன் என்னதான் ஆட்சி உச்சம் அடைந்தாலும், இவங்களுக்கு வந்து இந்த ராசியில சுக்கிரன் நீசம். அதனால இவங்க இளமை பருவத்தில வந்து இவங்க சந்திக்காத கஷ்டங்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு 30, 35 வயதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே கடந்து வந்திருப்பாங்க. நீங்க கேட்டீங்கன்னா, "இந்த பிரச்சனைய நீ சந்திக்கல தானே?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி ஒண்ணு கூட நோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா விதமான முக்கியமா பொருளாதாரம் சார்ந்து எல்லா விதமான பிரச்சனையும் இவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட அந்த புதன் குடுக்குற அந்த நாலேட்ஜ வச்சு தான், அத வந்து அந்த நிர்வாக திறன செயல்படுத்தி தான் இவங்க அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏஜுக்கு மேல ஒரு நல்ல நிலைய அடைவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து கட்டாயம் இவங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு இந்த புதன் வந்து அவங்களுக்கு ஞானத்த வந்து அள்ளி வழங்கிக்கிட்டு இருக்கும். உத்திர நட்சத்திரம் வந்து இவங்க ராசியில இருக்கிறது வந்து இந்த அளவுக்கு சூரியனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலயே இவங்களோட நிர்வாக திறன் வந்து அந்த அளவுக்கு பேசும்படியா இருக்குது. இந்த ஒரு கேரக்டர வச்சே இவங்க வந்து வீட்டையும் சரி, இவங்க வேலை செய்ற இடத்தையும் சரி, இல்ல சொசைட்டிலயுமே சரி, நல்ல ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய பீப்பிளா இருப்பாங்க. இவங்க வந்து மத்தவங்க கிட்ட தன்னோட ஸ்வீட்டான பேச்சுலயும் சரி, மத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரிஞ்சு, அந்தந்த மூமெண்ட்டுக்கு தகுந்த மாரி இவங்க நடந்துக்குவாங்க. மத்தவங்களோட மனசறிஞ்சு நடந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை இல்லையா? அதுல வந்து இவங்க ரொம்ப கை தேர்ந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க மூடுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுக்கு ஏத்த மாரி தணிஞ்சு போயி, இந்தந்த டைம்ல இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு எக்ஸலன்ட்டா தெரியும். எந்த நேரத்துல என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கம்யூனிகேட்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயமே வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலயும் சரி, இல்ல ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலயுமே சரி, ஒரு நல்ல பேரு இவங்க வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. மக்கள் வந்து ஒரு விரும்பக்கூடிய ஒரு பெர்சனா தான் எல்லா மக்களாலயும் விரும்பப்படக்கூடிய ஒரு பெர்சனா தான் இவங்க கட்டாயம் இருப்பாங்க. 2ஆம் இடமான துலாம் வந்து இவங்களுக்கு சுக்கிரன் நீசமா வர்றது சுக்கிரன் வருது. அது வந்து இவங்க ராசியில நீசமாகுறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கண் மற்றும் இல்ல வந்து கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள ஏற்படுத்திக் குடுக்கும். அந்த விஷயங்கள்ல இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் இவங்களுக்கு குடுக்குமே தவிர, ஆனா இந்த சுக்கிரன் வந்து இவங்க ராசியிலே நீசமாகுறது வந்து ஒரு நீசபங்க ராஜயோகத்த தான் ஏற்படுத்தும். அதனால நல்ல ஒரு ஃப்ளரிஷிங்கான ஒரு ஸ்டேட்டஸ் தான் இவங்கள கொண்டு போய் சேர்க்கும் அது. ஃபினான்ஷியலா வந்து இவ்வளோ நாள் அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் மாறி, நல்ல ஒரு இடத்துக்கு போவாங்க. நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகக்கூடிய நிலைமை தான் இந்த ராஜயோகம் வந்து இவங்களுக்கு செஞ்சு குடுக்குது. இந்த நீசபங்க ராஜயோகம் அப்படின்ட்டாலுமே வந்து இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பொருளாதாரத்த இழந்துட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த ஞானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். எப்படி வந்து பொருளாதாரத்த சேர்த்து வைக்கணும், எப்படி அத அடையணும், எப்படி அத மெயின்டெயின் பண்ணணும், தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற நாலேட்ஜ்லாம் வந்து இவங்க பெருமளவு அதெல்லாம் இழந்து, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நாலேட்ஜ வந்து இவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஷைன் ஆக ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு வந்து தந்தையுடனான ஒரு உறவுமுறை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து ரொம்ப பாசமான பீப்பிள் இவங்க அப்பா கூட அப்படின்னாலும், அந்த உறவுமுறை சிக்கல் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆ அது வந்து ஒரு த்ரூ அவுட் த லைஃப் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அப்பா சார்ந்து இவங்களுக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாரி இவங்க தன்னோட லவ்வ வந்து அப்பா வந்து முழுமையா அத புரிஞ்சுக்கல. நம்ம எதிர்பார்க்கிற மாரியான ஒரு கேரிங் குடுக்கல நம்மளுக்கு, அப்படின்ற ஒரு ஃபீலிங் எப்பயுமே இந்த கன்னி ராசினருக்கு இருக்கும். 3ஆம் அதிபதி செவ்வாயா வர்றது வந்து இவங்களுக்கு நல்ல தைரியம் அண்ட் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய பீப்பிள் இவங்க. எத கண்டும் எவ்ளோ போராட்டமான சூழ்நிலையுமே வந்து இவங்க தைரியத்த இழந்துடவே மாட்டாங்க. மனசு விட்டு போகவே மாட்டாங்க. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். நல்ல ஒரு தன்னம்பிக்கை இவங்க மேலேயே ஒரு நம்பிக்கையும், தன்னம்பிக்கையும் இவங்க கண்டிப்பா வச்சுட்டுருப்பாங்க. இது வந்து இவங்களுக்கு அடுத்த கட்டமா இவங்களுக்கு கொண்டு போகும் இவங்க லைஃப்ல. இவங்களுக்குமே வந்து பூர்வீகத்த தாண்டி இவங்க வெளிநாட்ல நெறைய பேர் கன்னிராசினர் குடியேறிடுவாங்க. பெர்மனன்ட்டா அங்க அ வசிக்கிறது அந்த மாரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கன்னிராசினருக்கு நடக்கும். வெளிநாட்ல வேலை செய்றது, இல்ல தொழில் செய்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான விஷயமாவுமே இருக்கும். இவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இன்னும் அதிகப்படியான முன்னேற்றத்த நோக்கி போகக்கூடியதான ஒரு நிலையில தான் இருக்கும் இவங்களுக்கு.
இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல அதிபதியா வர குரு வந்து 11ஆம் இடத்துல உச்சம் அடைறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பிளானிங் இருக்கும் இவங்க லைஃப்ப பொறுத்தவரைக்கும். இவங்க எப்படி அவங்க லைஃப்ப எடுத்துட்டு போணும், இவங்க குடும்ப விஷயங்கள ஃபேமிலி சார்ந்து இவங்க அந்த லைஃப்ப எப்படி எடுத்துட்டு போணும், பிசினஸ் சார்ந்து எப்படி எடுத்துட்டு போணும், அப்புறம் உறவினர்கள், சொசைட்டி இது சார்ந்து எப்படி எடுத்துட்டு போணும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கிளீனா பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய பீப்பிளா இவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு குருவோட அருள் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும், அவங்க லைஃப் பூராவுமே அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். இவ்வளவு இருந்தாலும், நன்மைகள் இந்த ராசியில இருந்தாலும், இது வந்து காலசக்கரத்துக்கு 6வது ராசியா இயற்கையிலேயே வர்றது அப்படிங்கிறது வந்து, கடன், நோய், எதிரி, பகை, வம்பு, வழக்கு இதெல்லாம் ஏதாவது 1ஓ அல்லது 2ஓ சந்திக்காத கன்னி ராசினர் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இருக்கவே முடியாது. ஏதாவது 1, 2வது இந்த விஷயங்கள் வந்து அவங்க லைஃப்ல வந்து அவங்கள படுத்தி எடுத்துட்டு தான் போகும். அதுல வந்து மாற்றமே இருக்க போறதில்ல. இவங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெறது அப்படிங்கிறது வந்து, இவங்க குழந்தைகள் சார்ந்து ஏதாவது அதாவது இவங்க டெலிவரில குறை பிரசவமா பிறக்கிறது, இல்ல குழந்தைகள் சார்ந்து ஏதாவது மனக்கவலை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து கன்டினியூஸான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறப்ப, அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க. இந்த செவ்வாய் பகவான் வந்து அந்த அளவுக்கு குழந்தைகள் மூலமா இவங்களுக்கு வந்து ஒரு மன பாதிப்ப வந்து ஏற்படுத்திருவாரு. அதவெல்லாம் வந்து அவங்க கடந்து வரக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ராசினருக்கு வந்து குலதெய்வத்தோட ஆசி கண்டிப்பா இருக்கும். நல்ல ஒரு குலதெய்வ அருள் நிறைஞ்ச பீப்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான். ஆனா வந்து இந்த குலதெய்வத்த வழிபடுறதுல இவங்க பங்காளிகளோட, இல்ல உறவினர்களோட நீ பெருசா, நான் பெருசா அப்படின்ற மாதிரியான கண்டிப்பா ஒரு பங்காளி சண்டை அப்படிங்கிறது வந்து குலதெய்வம் சார்ந்து ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை அப்படிங்கிறது வந்து இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் இவங்க குலதெய்வத்த கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த குலதெய்வ அருள் வந்து இவங்களுக்கு மேலும் மேலும் அவங்க லைஃப வந்து நல்ல விதமா எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல வந்து இவங்களுக்கு சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறதுனால, இவங்க கணவனா இருந்தாலும், இல்ல ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் இவங்க லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம், திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க லைஃப் கட்டாயமா வந்து ஃபினான்ஷியலா வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போயிடும். நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள்லாம் போயிட்டு, நல்ல ஒரு ஃபினான்ஷியல் குரோத் வந்து இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் கட்டாயமா இருக்கும். இவங்களுக்கு தலைவலி, இல்ல நெக் பெயின் அந்த மாதிரியான ப்ராப்ளமும், பேக் பெயின் அந்த மாதிரியான விஷயங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ப்ராப்ளங்களும் இவங்களுக்கு வந்து இவங்க லைஃப்ல கிராஸ் பண்ணிட்டு போகும். அதுக்கான விஷயங்கள வந்து இவங்க குலதெய்வத்த புடிச்சுக்கிறது மூலமோ, இல்ல சில பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கிறதன் மூலமா இந்த விஷயங்கள அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன லெவல்லயே வந்து இவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத வந்து அந்த லெவல்லயே வந்து இவங்க தவிர்த்துக்க முடியும். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 040 அப்படின்ற நம்பர் தான். இந்த நம்பர்கள வந்து இவங்க கன்டினியூஸா ஒரு 48 டேஸாவது இவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி பார்க்கணும். விடாம அத செஞ்சு பார்க்கிறப்ப, அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையில என்ன விதமான சேஞ்சஸ் வருது, என்ன விதமான முன்னேற்றம், பாசிட்டிவிட்டி இதெல்லாம் அவங்களுக்கு லைஃப்ல கிடைக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபீல் பண்ணிக்க முடியும். இந்த கன்னி ராசினருக்கு பிரத்யேகமான ஏஞ்சல் நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8914 அப்படின்ற நம்பர்கள் தான். இந்த நம்பர்கள இவங்க தன்னோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ணிக்கிறது மூலமா, அதாவது இவங்க அவங்க லெஃப்ட் சைட் பாடியில எழுதிக்கலாம். ஒரு கிரீன் கலர் பென்ல இந்த இடத்துல ரிஸ்ட் கிட்ட அவங்க அந்த நம்பர எழுதிக்கிறதன் மூலமாவும், இல்ல ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி இவங்க வந்து ஆஃபீஸ் பேக்லயோ, இல்ல பாக்கெட்லயோ, இல்ல டேபிள்ல அவங்க அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல விசிபிளா அத வச்சுக்கிட்டு, அந்த நம்பர்களோட கனெக்ட் பண்ணிக்கிறது மூலமோ, இவங்களோட கோரிக்கைகள், இல்ல இவங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வெற்றிகளும் வந்து மிக விரைவிலே கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த வெற்றிக்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ நீங்க நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா நினைக்கக்கூடிய ஒரு கிரேட் சக்சஸ நோக்கி உங்க லைஃப் போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த நம்பர்கள மறக்காம யூஸ் பண்ணுங்க. 21 டேஸுக்கு நீங்க ஏதாவது ஒரு 2 முக்கியமான கோரிக்கைகள் உங்களுக்கு இம்மீடியட்டா தேவை என்ன உங்க லைஃப்க்கு? அந்த இம்மீடியட்டா எது நடந்தா நான் இந்த இன்னும் நல்ல நிலைமைக்கு போவேன். இல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரு விஷயத்துலருந்து நீங்க வெளிய வரணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், இந்த நம்பர்கள வந்து நீங்க அந்த அந்த ரெக்வயர்மென்ட்ட வச்சுட்டு, நீங்க இந்த நம்பர்கள எழுதிட்டு வரதன் மூலமாவே, உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் குடுக்க ஆரம்பிக்கும். நீங்க அத ஃபாலோ பண்ணி, அந்த முயற்சிகள எடுத்து, நீங்க அத சக்சஸ் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில உங்க லைஃப்ல பெரிய அளவுல மாற்றம் வரும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.